ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி வரிசை வைக்கிற vlog தான். ரொம்ப க்யூட்டான மெமரிஸில் இது ஒன்று. ஸோ அம்மா வந்து இன்றைக்கி வரிசை வைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா பூ, பழம், அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தேவையான வளையல் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அம்மா நீங்கள் சிரமப்படாமல் ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் அவங்க அதையும் இதையும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வரிசை வச்சு கொடுத்துட்டாங்க. நானும் மாமியும் சேர்ந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிட்டு தான் வரிசையே வாங்குவோம். ஸோ விளக்கு ஏற்றிட்டு வரிசை வாங்கிட்டு சாமிக்கிட்ட கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு எதிர் வரிசை வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லடை தட்டிகிட்டு இருந்தோம். எங்கள் மாமி வந்து எல்லடை வந்து பொரிச்சு எடுத்திருந்தாங்க. அம்மாவும் பெரியம்மாவும் வந்து உட்காந்து அந்த எல்லடையை சாப்பிட்டுக்கிட்டே அவங்க அண்ணிக்கிட்ட நல்லா கதை பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மழையும் பேஞ்சிட்டு இருந்தது. நல்லா இருந்துச்சு. எல்லடை மழையில் சுட சுட அது சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு. அம்மா வந்து அவங்க கையால் என்ன பலகாரம்லாம் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்துக்கலாமா. முறுக்கு, அப்புறம் கார சேவ், அதுக்கப்புறம் ரவா லட்டு இதெல்லாம் செஞ்சு அவங்க பொண்ணு எனக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரவா லட்டு ஸோ எம்மி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காராபந்தி, அதுக்கப்புறம் அதிர்சம், இது எல்லாமே வந்து அம்மா வந்து ஸ்பெஷலாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ டேஸ்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் பார்த்தா வளையல், அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ், கிளிப், அதுக்கப்புறம் அம்மா ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறத பார்த்தாவே தெரியும். ஒன்று பார்த்து வாங்குறதுல அம்மா மாதிரி பெஸ்ட்டான ஆள் வேறு யாரும் இருக்க முடியாது. நமக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை எல்லாமே பார்த்து ரொம்ப க்யூட்டாக வாங்கிட்டு வந்தாங்க. அதுவும் அம்மா என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அம்மா வாங்கி கொடுக்குறது எதுவாக இருந்தாலுமே நமக்கு க்யூட் தான். அது நல்லாவே இல்லைனாலும் அது நல்லா இருந்தாலும் அது நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. இது கொஞ்சம் மெயின் ஏரியாவில் வில்லேஜ் தாங்கிறதுனால அம்மா அங்கேருந்து வரும்போது காய்கறியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. 2 கட்டை போய் தூக்க முடியாது, தூக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படி இருந்ததுன்னா செம்மையாக இருந்துக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பேசக்கூட டைம் இல்லாத அளவுக்கு வெஜ் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு மேடம் தூக்கத்தை போட்டுட்டு அப்புறம் வந்து அம்மா கிளம்புறேன்னு சொன்னாங்க. அப்புறம் அம்மாவுக்கு கொஞ்சம் எல்லடை, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்னென்னலாம் செஞ்சுக்குமோ அது எல்லாமே கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் வெஜிடபிள் ரைஸ், அப்புறம் பஜ்ஜி, டீ அதெல்லாம் கொடுத்துருந்தேன். அப்புறம் கொஞ்சம் பஜ்ஜி இது எல்லாமே கூட தம்பிக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். வெஜ் ரைஸ் கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன் அப்பாவுக்கும் தம்பிக்கும். ஸோ அவ்வளோதான். அம்மாவும் அதுக்கப்புறம் பாய் சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இருந்துட்டு போங்க, ஒரு நாள் தங்கிட்டு போங்கன்னா, இல்லை நான் போகிறேன் அப்புறம் அப்பாவும் தம்பி சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ ஹாப்பி. அம்மாவை பார்த்தாவே ஒரு ஹாப்பினஸ் தான். அது எல்லை கடந்த ஹாப்பி. அதோட சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சிக்கும் ஈடு இணையே கிடையாது. அதுக்கப்புறம் பாய் சொல்லிவிட்டு அம்மாவும் அப்புறம் ஊருக்கு கிளம்பிட்டாங்க.